அப்பா என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனாவே இருக்கீங்க? இல்லம்மா, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வருவான்ல மதிய அழகன், அவன் ஃபோன் பண்ணான். அசோக் நகர்ல ரோட்ல நம்ம சூர்யாவோட பைக் கிடக்குதான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சூர்யாவுக்கு அடிபட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறதா சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்னப்பா? அப்பா நீங்க சூர்யாக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? ஐயோ, ரிங் போயிட்டே இருக்குமா, கட் ஆகுது. அப்பா சூர்யாக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. இல்லம்மா, இவ்வளவு பட்சத்துல சூர்யாக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா அவன் எப்பவுமே கார்ல தானே போவான், திடீர்னு என்ன புதுசா பைக்ல? அதுதான் எனக்கும் புரியல. சரி, நான் எதுக்கும் ரெண்டு போய் பார்த்துட்டு வரேன். அப்பா அதெல்லாம் எதுவும் இருக்காதுப்பா, நீங்க கொஞ்ச நேரம் பதட்டப்படாம இருங்க. சூர்யாக்கு எதுவும் ஆயிருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கால் வரும், வெயிட் பண்ணுங்க. இல்லம்மா, எப்படி வீட்டுல? அப்பா சூர்யாப்பா. டேய் சூர்யா, என்னடா? சூர்யா, என்னாச்சு? என்னாச்சு? என்னடா இது? ஏன் கையில கட்டெல்லாம் போட்டுருக்க? டாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஓகே டாட், லைட்டா தான். என்னடா ஓகேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? எப்படிடா, என்னாச்சு? எங்க போய் விழுந்த? நல்ல அடிபட்டிருக்கும் போல இருக்கே. டேய் நீ நல்லா தானே பைக் ஓட்டுவ, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ சத்தியமா ஒண்ணுமே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் இப்படி பதறாதீங்க. ஃபர்ஸ்ட் டாடி, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், பேலன்ஸ் பண்ண முடியாம லைட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆமா, எப்படிடா ஹாஸ்பிட்டல் போன? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் ஒன்னும் சொல்லல டாடி, ஜஸ்ட் இந்த ஸ்கின் தான் போல இருக்கு, மேல மட்டும் தான். அதனால ஜஸ்ட் அவங்க வந்து யூனோ இந்த கட்டு போட்டு விட்டுருக்காங்க. ஃப்ராக்சர்லாம் இல்லையே? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாங்களா? நோ நோ நோ, ஐ அம் ஃபைன் டாட், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கவனமா போக மாட்டியா? ஆமா, கார்ல தானே போவ, எதுக்கு பைக் எடுத்துட்டு போன? அது அது வந்து ஏன் மாப்ள, என்னாச்சு? வீலிங் பண்ணீங்களா? என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டா ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன், அவ்வளோதான். அப்படியா? பைக்கு ஒன்றும் இல்லையா? நீ ஓட்டுற வேகத்துக்கு மத்தவங்க தான் பயந்து விழணும், இன்னைக்கு நீயே விழுந்திருக்க. டேய், இன்னும் ஏதோ பேச்சுலர் பையன் மாதிரியா இருக்கேடா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை நம்பி பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருக்கா. உன் மேல உசிரியா வச்சிருக்கிற, மத்த யார பத்தியும் கவலைப்படாம இப்படியே இருந்தீன்னா என்னடா அர்த்தம்? நம்ம வீட்டுல இத்தனை கார் இருக்கும்போது நீ எதுக்குடா பைக்லாம் எடுத்துட்டு போற? அது ஒன்றும் இல்லை டாடி, ஆக்சுவலாக நான் காரில் தான் வந்தேன், திடீர்னு ஒரு ட்ரபிள் கொடுத்துருச்சு. அதனால தான் நம்ம டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பைக் எடுத்துகிட்டு வர சொன்னேன். கார் ரிப்பேர்னா வேற கார் எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதுதானே? கால் டாக்ஸி புக் பண்ணி போக வேண்டியதுதானே? இப்போ ஆட்டோல வந்திருக்கல, அதே மாதிரி ஆட்டோ புக் பண்ணி போக வேண்டியதுதானே? அதை விட்டு ஏன்டா பைக்கெல்லாம் ஓட்டுற? உனக்கெல்லாம் செட் ஆகாதுடா. ஓகே 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 ஓகே, யூ டோன்ட் வரி டாடி, யூ கூல் டவுன். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. சரி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நந்தினி, கூட்டிட்டு போமா. வாங்க பாத்து. இட்ஸ் ஓகே, நான் வரேன். டேய் ஐயா, ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிவிடு. சரிங்கய்யா. வாங்க. இருங்க. என்ன மாதிரி உன் தம்பி இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறான்? நல்லா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், வலிக்காத மாதிரியே நடிக்கிறான். அக்கா, நாம தானக்கா ஃபீல் பண்ணுவோம், அவன் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் கண்டுக்கவே மாட்டான். சுரேகா, இப்ப நீ என்ன பண்ணு, மேல போ. அந்த நந்தினி கூடவே நின்னானா எதையாவது பேசி அவளை வெளியில அனுப்பிவிடு. நான் போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்றேன். ஏன் அவ அங்கிருந்த என்ன? நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா சூர்யாவை பார்க்கணும்னு கிளம்புவாங்க. அந்த நேரத்துல அவன் மட்டும் அங்க இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம காய்ச்சி முச்சுன்னு சண்டை தான் வரும். எதுக்கு? என்ன சுரேகா, உன் அக்கா சொல்லாம கொள்ளாம தெரிஞ்சுட்டா? ஷோ, அத்தை நந்தினியை திட்டுனா திட்டட்டும், ஜாலியாக நம்ம வேடிக்கை பார்ப்போம். முடிஞ்ச இன்னும் கொஞ்சம் கிண்டி விடுவோம். இதுதானே நம்ம கலாச்சாரம், பழக்க வழக்கம், பண்பாடு. திடீர்னு இப்படி தெரிஞ்சுட்டா நமக்கு வேலை இருக்காதே. ஹலோ, நான் ஒன்றும் திருந்தெல்லாம் இல்லை. இப்போ அம்மாவோட சண்டையை கேட்குற அளவுக்குலாம் நான் இல்லை. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. சுரேகா, நீ போ, நான் சொன்ன மாதிரி கரெக்டா செய். சரிக்கா. மாதிரி இப்போ நான் எந்த பக்கம் போட்டோம்? காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஆக மொத்தத்தில் நான் இந்த வீட்டில் சம்பளம் வாங்காத சர்வீஸ் பாய், அது மட்டும் நல்லா தெரியுது. இது நமக்கு புதுசான போடா சோகா.